நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அருளுரைக்கு முன்பாக இந்த நாள் உலக தந்தையர் தினமாக இருப்பதினால் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற அனைத்து தந்தையர்களுக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருகில் இருக்கிறவர்கள் கரங்களை கொடுத்து நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலும் திருச்சபையாக நாம் தியானிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல், ஆண்டவருக்கு ஆராதனை செய்தல். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நாம் செய்கிற இந்த ஆராதனை அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் ஆவியோடு தொழுது கொள்ளுகிறோமா? உண்மையோடு தொழுது கொள்ளுகிறோமா? அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருவசனம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? அதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து தியானித்து நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்று நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு தருணம். ஆராதனையில எல்லா பகுதிகளும் மிக மிக முக்கியமான ஒரு தருணம். அதிலும் சிறப்பானது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற இந்த பிரசங்க நேரம். ஆகவே விழிப்போடு ஆயத்தத்தோடு, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும் ஐயா, உங்க சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஊழியக்காரனுடைய சத்தத்தை அல்ல, கர்த்தருடைய சத்தம் என் செவிகளிலே தொனிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெப சிந்தையோடு கூட நாம் இருக்க போகிறோம். அப்படியே எல்லாரும் இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்தில் என்னோடு கூட பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு 2 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு தருணம். தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு நேரம். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லி இல்லாம, நம் வாழ்விலே ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம்முடைய வாழ்விலே அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அந்த சத்தம் கேட்டு சித்தம் செய்ய நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. மீண்டும் ஒரு முறை பாடலாமா? வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணூக்கி பார்த்திடுமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முதலாவது தலைப்பிலிருந்து நம்ம தியானிப்போம். ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுதல். ஆவி, ஆவினா என்னது? ஆவினா ஆவி இல்லையா? ஆவினா என்னது? ஆவினா ஆவி. ஆங்கிலத்தில் ஸ்பிரிட், நியூமா அப்படின்னு கிரேக்க மொழியில் சொல்லுகிறார்கள். மனிதனுடைய சரீரத்தை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா, மனிதனுடைய ஒரு மனிதன் என்றால் ஆவி, ஆத்மா, சரீரம். வெளிப்படையாக பார்ப்பது சரீரம், அதற்கு அடுத்தபடியாக இருப்பது ஆத்மா, அதற்கும் அடுத்தபடியாக இன்னர், அது ஸ்பிரிட், ஆவி. ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 முக்கியமானது. இப்போ நீங்க வேரியேஷனை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்பு சரீரம் அது மண்ணிலிருந்து வந்தது, மண்ணுக்கே திரும்புகிறது. 2வது ஆத்மா. இந்த ஆத்மா அது நல்ல ஆத்மாவா இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்கள் எல்லாம்
கடவுளுக்கு பிரியமுள்ளதாக கடவுள் விரும்புகிற கிரியைகளை செய்திருக்கும் என்று சொன்னால் அது பரதீசியில போய் இளைப்பாறும். பாரடைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். பரதீசியிலே போய் இளைப்பாறுவது. ஆகவேதான் சிலுவையிலே அடிக்கப்பட்ட போது அவருக்கு அருகில் இருந்த கள்ளன் சொன்னான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியேனை நினைத்தருளும். உடனே சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். ஆக நல்ல ஆத்மா, நல்ல ஜீவியம் பண்ணின ஒரு மனிதனுடைய ஆத்மா அது பரதீசியிலே போய் இளைப்பாறும். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினது பாதாளத்திற்கு சென்றுவிடும். ஆவி அது தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. இந்த ஆவியினுடைய நிலை என்ன அப்படின்னா, எப்போதும் தேவனோடு கூட உறவு கொள்வது, தேவனோடு கூட ஐக்கியத்திலே நிலைத்திருப்பது, தேவனோடு கூட எப்பொழுதும் தொடர்பில் இருப்பது, இதுதான் ஆவி. இந்த ஆவி அது தேவனிடத்திலிருந்து வந்தது. மண்ணை வைத்து மனிதனை படைத்த ஆண்டவர் அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். இப்ப இந்த உள்ளார்ந்த ஆவியினாலே ஆண்டவரை தொழுதுகொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது தலைப்பு சொல்லுகிறது, உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடு தொழுது கொள்ளுதல் அப்படின்னா அதற்கு எதிர்ப்பதம் மாய்மாலமாய் தொழுது கொள்வது, சும்மா கண்ண முடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்வதல்ல. உள்ளார்ந்த வாழ்க்கையிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு மகிமையை செலுத்துவது, அவருக்கு ஆராதனை செலுத்துவது. ஆகவேதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுதல். அதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஆராதனை அது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஆராதனை என்றால் என்ன? ஒரு வந்தாலே கேள்வியா கேட்டுட்டு இருக்காரு நினைக்கீங்களோ? ஆராதனை என்பது என்ன? ஆராதனை, வாட் இஸ் worship? அதுக்கு நிறைய பேர் இருக்கு. worship, இன்னொன்னு சொல்லுவோம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன பேரு? சர்வீஸ், அப்படித்தானே சொல்லுவாங்க. எந்த சர்வீஸுக்கு வாரீங்க, நாளைக்கு எத்தனை மணிக்கு சர்வீஸ்? ஏன் இதுக்கு பேர் சர்வீஸ் வந்தது தெரியுமா? ஆராதனைக்கு பெயர் ஏன் சர்வீஸ் வந்தது தெரியுமா? பொதுவாக சர்வீஸ் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்று சேவை, இன்னொன்று சரி செய்யப்படுதல். என் பைக்கை சர்வீஸில் விட்டுருக்கேன், என் காரை சர்வீஸுக்கு விட்டுருக்கேன் அப்படின்னா பழுதான பகுதிகள் எல்லாம் அங்கே சொல்ல மாட்டேங்கல சரி செய்யப்படுங்க. ஒரு வாகனத்தை சர்வீஸுக்கு விடுறோம் அப்படின்னா அங்கே எதெல்லாம் குறைகள் இருக்கிறதோ, எவைகள் எல்லாம் பழுதுபட்டு இருக்கிறதோ அந்த பழுதுகள் எல்லாம் சரி செய்யப்படும். அங்கே குறைகள் எல்லாம் நிறை செலுத்தப்படும். ஆராதனை என்பதும் அதுதான். தேவ சமூகத்தில் கூடி வரும்போதெல்லாம், அவருக்கு முன்பாக நான் இருக்கும் போதெல்லாம் என்னுடைய குறைகளை நான் பார்க்கிறேன். வேதத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான், ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 6வது அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கிற போது, ஆலயத்திலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவரின் வல்லமை அவரை தொடுகிற போது, ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுகிறவன். நான் மட்டும் அசுத்தம் கிடையாதையா, என்னை சுற்றி இருக்கிற கூட்டமே அசுத்த உதடுகள் உள்ள ஜனக்கூட்டம் என்று தன்னுடைய குறைகளை, தன்னுடைய குற்றங்களை அவன் உணர்ந்து கொண்டான். எத்தனை ஆராதனைகளுக்கு பங்கு பெறுகிறோம். காலை ஆராதனை, மாலை ஆராதனை, நற்கருணை ஆராதனை, துதி ஆராதனை, சிறப்பு ஆராதனை, எத்தனை ஆராதனைகளில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது நம்முடைய குற்றங்கள் இவைகள், நம்முடைய குறைகள் இவைகள், நான் இன்னும் இந்த காரியத்திலே சரி செய்யப்பட வேண்டும், இன்னும் இந்த காரியம் என்னிடத்திலிருந்து களை எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற நிச்சயத்தோடு எத்தனை பேர், எத்தனை நாள் நாம் இந்த ஆலயத்தை விட்டு கடந்து சென்றிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். ஆராதனை, சர்வீஸ், அது நம்மை சரி செய்கிற இடம். இரண்டாவது worship. இந்த worship என்பது எபிரேய கிரேக்க வார்த்தையிலே நாம் அதனுடைய பொருளை பார்ப்போம் என்று சொன்னால், அது தேவனுக்கு மகிமையை செலுத்துவது. ப்ரோஸ் குனியா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுகிறது. ப்ரோஸ் குனியா, சிரம் தாழ்த்தி பணிந்து கொள்வது. யாருக்கு சிரம் தாழ்த்துவார்கள்? மூத்த அதிகாரிக்கு, உன்னதமானவருக்கு, உயரத்தில் உள்ளவருக்கு, பெரியவருக்கு கனத்தை செலுத்தி தன்னை தாழ்த்துவது. சிரம் தாழ்த்துவது என்பது தன்னை அர்ப்பணிப்பது.
worship, அது worthiness, தகுதியுள்ள ஒருவரை, உன்னதமான ஒரு தெய்வத்தை, அவருக்கு கனத்தை மகிமையை செலுத்துவது ஆராதனை. இந்த ஆராதனை செய்வதனால, தேவனை ஆராதிப்பதினால நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை என்ன? இந்த வசனமே நமக்கு கற்றுத்தருகிறது. ஆராதனை செய்வதனால் பெறுகிற ஆசீர்வாதங்கள் என்ன? 12வது அதிகாரம் 28வது வசனத்தில் முதல் பகுதி, அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்கிறோம். தேவனை நீங்களும் நானும் ஆராதிப்பதினால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம், மிகப்பெரிய ஒரு உன்னதமான பாக்கியம் என்ன என்று சொன்னால், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறோம். அசைவில்லாத ராஜ்யம் ஒன்று, அசை உள்ள ராஜ்யம் இன்னொன்று. அசை உள்ள ராஜ்யம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனோ, எம்எல்ஏ எலெக்ஷனோ, பஞ்சாயத்து எலெக்ஷனோ, இல்ல திருமண்டல எலெக்ஷனோ, அது அசை உள்ளது, குறிப்பிட்ட காலம் தான், டெம்பரவரி தான். அசைவில்லாத, அசைக்க முடியாத ராஜ்யம் அது தேவனுடைய ராஜ்யம். ஆராதிக்கிறவர்கள் எவர்கள் உண்மையாய், எவர்கள் ஆவியோடு தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னைக்கு ஜனங்களிடையே அசைவுள்ள ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு போட்டி போட்டு அழிந்து கொண்டிருக்கிறோம். போட்டி போட்டுக்கொண்டு, ஒருவேளை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலை குறித்து நாம் நன்கு அறிவோம். அதனுடைய வேட்பாளர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஓட்டு கேட்பதற்காக எல்லா வீடும் போயிருவாங்க. சில பேருடைய கால்களில் விழுவதற்கும் தயங்க மாட்டார்கள். காரணம் என்ன? அசைவுள்ள அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஆனா அசைவில்லாத ராஜ்யத்தை தருகிற ஆண்டவருடைய சமூகத்தில் நாம ஜெபிப்பதற்கு எத்தனை பேர் நம்மளை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு சொல்லுங்க, முடியல. ஐயா எங்களுக்கு ஆசைதாயா, ஆனா என்ன இல்லை, பேலன் இல்லை. அது உங்களை சொல்லி குறை இல்லை. இப்போ எல்லாருக்கும் எல்லா விதமான வியாதிகளும் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே வந்து விடுகிறது. ஒருவேளை ஏன் இந்த வியாதி, எதற்காக இந்த வியாதி, கர்த்தர் ஒருவரே அறிவார். ஆனா வேதாகமத்தில் பாருங்க, மோசேயினுடைய வாழ்வை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் கர்த்தர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீ விடியற் காலமே ஆயத்தமாகி சீனாய் மலை உச்சியில வந்து நில், ஆராதனை செய்ய, தேவனை தொழுது கொள்ள. விடியற் காலம் ஒரு 5 மணி எடுத்துக்கொள்வோமே, எங்க போகணுமா சொல்லுங்க? சீனாய் மலை அடியில் இல்ல, நல்ல வாசிச்சு பாருங்க. சீனாய் மலை அடியில் இல்ல, சீனாய் மலை உச்சியில. அவருக்கு வயது என்ன தெரியுமா? 80 வயது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த பேராலயத்தில் இப்போ இந்த ஆராதனையில 80 வயதுக்கு மேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேராவது இருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். 80 வயது எடுத்துக்கொள்ள வேண்டாம், 60 வயது ஐயா மாரி அம்மா மாரி கேட்டு பார்ப்போமே. உங்களை ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மலை உச்சிக்கு வர சொன்னா என்ன சொல்லுவோம்? போங்க ஆண்டவரே, எனக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, என்னால் அவ்வளவு தூரம் ஏறி வர முடியாது. நீங்க தான் எங்கும் தொழுது கொள்ளலாமே, வேணா கொஞ்சம் கீழே வந்து பேசிட்டு போங்க, ஏன்னா எனக்கு இருக்கிற பலவீனம். நிச்சயமாய் சொல்லுவோம். நம்ம இடத்துல சாக்கு போக்கு சொல்லுக்கு சொல்லியா தரணும் இல்லையா? ஆனால் மோசே எந்த ஒரு மாறுத்தரமும் சொல்லாமல் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதனை செய்வதற்கு மலை உச்சிக்கு சென்றார். நடந்தது என்ன தெரியுமா? 34வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத ஒரு புதிய உடன்படிக்கை நான் உன்னோடு கூட செய்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் யாவரும் அதை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமாயிருக்கும். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் அவரை ஆராதனை செய்கிற போது. எது ஆராதனை? ஆராதனையுடைய பலன் என்ன நாம் பார்த்து விட்டோம். மூன்றாவது, நாம் எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும், அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். ஆராதனை ஓகே, ஆராதனையுடைய பிளஸிங் ஓகே, எப்படி அவரை ஆராதிப்பது? இங்கே வசனம் சொல்லுகிறது, நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கிடவோம். தேவனுக்கு பிரியமுள்ள ஆராதனையாய் கிருபையை பற்றி கொள்ள கிடவோம். இங்க கிருப அப்படிங்கிற வார்த்தைக்கு அநேக மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. லெட் அஸ் தேங்க்ஃபுல், நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை ஆராதனை செய்யுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கிருபையை பற்றி கொள்ள கிடவோம் என்பது அப்படியே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து இவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆராதனை செய்யுங்கள். நீங்களும் நானும் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, தேவனுடைய தயவு.
அதை நினைத்து பாருங்கள். நேற்றைக்கு இருந்தவங்க இன்றைக்கு நம்ம மத்தியில உயிரோடு கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் உங்களையும் என்னையும் பாதுகாத்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Let us be thankful to God. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நான் எவ்வளவோ நன்மை செஞ்சேங்க, கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை, கொஞ்சம் கூட நன்றி இல்லை. மனிதர்களை பார்த்து நம்ம வருத்தப்படுறோம்ல, அவருக்கு எவ்வளோ செஞ்சிருப்பேன், கொஞ்சமாவது நினைத்து பார்த்தானா, கொஞ்சமாவது நினைத்து பார்த்தாலா? உலக மனிதர்களையும் உறவுகளையும் குறித்து நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமே, உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் அப்படித்தான் வேதனைப்படுகிறார். என் ஆண்டவர் அப்படித்தான் உங்களையும் என்னையும் குறித்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என் மகனுக்கு என் மகளுக்கு நான் எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தும் கொஞ்சமும் நன்றி அறிவு இல்லாதவர்களாக, நன்றி உணவு இல்லாதவர்களாக வாழ்ந்து வருகிறானே என்று சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுகிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். Be thankful to God. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். சில பேருக்கு இருந்தா எழும்ப முடியாது, எழும்புனா உட்கார முடியாது, நடக்க முடியாது. அப்படிப்பட்ட பலவீனத்தின் மத்தியிலும் உங்களையும் என்னையும் இந்த பேராலயத்திற்கு ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறாரே, நாம் அவருக்கு எவ்வளவாய் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க கரத்தை பிடித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன். ஐயா சொல்லுங்க ஐயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாயிருங்கள். நன்றி செலுத்துங்கள், எப்பொழுதும் நன்றி செலுத்துங்கள். இரண்டாவது, நாம் கர்த்தருக்கு எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். எப்படி செலுத்தணுமா? பயத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும். பயம், ஃபியர், ஆங்கிலத்தில் ரெவரன்ஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த பயம், பயப்படாதவங்க யாரும் இருக்கீங்களா? எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் மௌனமே சம்மதம் இருக்கீங்களோ? பயம், வாட் இஸ் ஃபியர்? பயம், பயப்படாதவங்க யாருமே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயப்படும். நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன்னு சொல்றவங்க தான் 1ஆம் நம்பர் பயந்தாங்குழி. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற பயம் நாம மனிதர்களுக்கோ இல்ல மிருகத்துக்கோ இல்ல இருட்டுக்கோ இல்ல பிசாசுக்கோ பயப்படுகிற பயம் அல்ல. இங்கே ரெவரன்ஸ், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை யுலாபியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பயபக்தி, மரியாதை, வணக்கம், காஷன் அல்லது கேர்ஃபுல்லி, பயத்தோடு கவனமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். பயத்தோடு மகிமையை செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்து. இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்கணும். இங்கே இருக்கிறவர் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். இங்கே இருக்கிறவர் யார்? அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு ஒரு கலெக்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தா பயந்துட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய அதிகாரி இருந்தா பயந்துட்டு இருக்கிறோம். ஆபீஸ்ல மேனேஜர் இருந்தா பேசாத, யார் இருக்கா சொல்லுங்க? மேனேஜர் இருக்கிறார். யாருக்கு பயப்படுறோம்? மனுஷனுக்கு பயப்படுறோம். 9 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள போகணும், இல்லைன்னா அங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாது, ஓடி போய் வைக்கிறோம். எதுக்கு பயப்படுறோம்? மிஷினுக்கு பயப்படுறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல கூடி வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்ற பயத்தோடு கூட நம்ம அவரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் தூக்கிட்டு வரணுங்கிற பயம் கூட இல்லை. பைபிள் தூக்கிட்டு வராம, பாட்டு புக்கு கொண்டு வராம எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். யோசித்து பாருங்க. அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அவர் சொல்லுகிறார், மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அவர் நம்முடைய எஜமானன். நீங்களும் நானும் அவருடைய வேலைக்காரர்கள். அவர் நம்முடைய எஜமானன். He is our master. We are all slaves to God. தேவனுடைய அடிமைகள், தேவனுடைய வேலைக்காரர்கள். எஜமானுக்கு முன்பாக அப்படி அசால்ட்டா என்னத்தையும் பேசும், எப்பவும் முடியட்டும், நான் என் பாட்டில் பேசிட்டு இருப்பேன், நான் என் பாட்டில் விளையாண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா 29வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பட்சிக்கிற, சொல்லுங்க, பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. ஒரு எஜமானுக்கு முன்பாக பயத்தோடு நடுக்கத்தோடு அமர்ந்திருக்க வேண்டும். கொஞ்சம் கூட பயம் இல்லை. நிறைய நேரத்தில் கொஞ்சம் கூட தேவனுடைய சத்தத்திற்கு அங்கே அஞ்சு நடக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இல்லை. நாம் அமர்ந்திருப்பது தேவனுடைய சமூகம்.
நீங்களும் நானும் ஆராதிப்பது ஒரு ராஜாதி ராஜா. அந்த ராஜாவுக்கு முன்பாக பயத்தோடு அமர்ந்திருக்கணும். வசனத்தை எடுத்து வாசிங்க அப்படின்னா அப்படி வந்த வச்ச பைபிள் கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்கும். யாவரும் எழுந்து நிற்போம் அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் எந்திக்கும், ஒரு கூட்டம் அமைதியா உட்கார்ந்து இருக்கும். யாவரும் விசுவாசத்தை அறிக்கையிடும் அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் சொல்லும், ஒரு கூட்டம் சொல்லாது. எஜமானன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் எங்கும் சுற்றி கொண்டே இருக்கிறது. யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, ஒருவரும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. நாம் ஆராதனை செய்ய வேண்டியது பயத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும். 8 மணிக்கு ஆராதனை எப்பவும் போகலான்னு 9:30 வந்து காணிக்கப்படுற கூட்டமும் உண்டு. 7:30 மணிக்கே வந்து அமர்ந்திருந்து அவரை தொழுது கொண்டு இருக்கிற ஜனமும் உண்டு. பயம். அவர் சொல்லுகிறார், நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அவரே கேள்வி கேட்கிறாருங்க. நான் கேள்வி கேட்டாலே பதில் சொல்றதுக்கு யோசிக்கிறீங்களே. ஒரு நியாய தீர்ப்பு நாளில எஜமானனாகிய கிறிஸ்து உங்களிடத்தில் கேள்வி கேட்கும் போது நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. பயத்தோடு அவரை ஆராதனை செய்யுங்கள். பயத்தோடு அவர் சமூகத்தில் முன்பாக முழங்கால் படிட்டு பணிந்து குனிந்து அவருக்கு ஆராதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். 3வது, நாம் எப்படி அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும்? பக்தியோடு ஆராதனை செய்யணும். பக்தியோடு என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கின்ற போது டெய்லோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரமிப்போடு கூட அவர் நமக்கு செய்கிற அந்த அதிசயங்களை நினைத்து, அவர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதங்களை நினைத்து பிரமிப்போடு நாம் அவருக்கு நன்றி சொல்ல அவரை ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். அதுக்கு சரியான ஒரு கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுமா? இழப்புக்கு பயந்து நான் அவரை ஆராதனை செய்யல அப்படின்னா, நான் அவருக்கு கனத்த மகிமையை செலுத்தலைன்னா என் வாழ்க்கையில எனக்கு அவர் வைத்திருக்கிற நன்மையை நான் இழந்து போவேன். என் வாழ்க்கையில எனக்கு அவர் முன்குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இழந்து போவேன். அந்த பயத்தோடு அந்த பக்தியோடு கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டுமாம். அதுதான் பக்தி. ஒருவேளை ஒரு அருமையான வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார், பக்தியோடு என்று சொல்லுகின்ற போது பக்தியுள்ள வாழ்க்கையோடு நற்சாட்சியுள்ள வாழ்க்கையோடு குடும்பமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் என்ன? எது ஆராதனை என்று பார்த்தோம். கர்த்தருக்கு மரியாதை செலுத்துவது, கர்த்தருக்கு முன்பாக சிரம் தாழ்த்தி அவரை பணிந்து கொள்வது. ஆராதனையினுடைய பயன்கள் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அசைவில்லாத ராஜ்யத்தை அவர் நமக்கு தருகிறார். அதற்காக தான் இந்த உலக ஓட்டம், அதற்காக தான் இந்த உலக வாழ்க்கை. ஆகவேதான் நீங்க இந்த அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தில் 11வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12வது வசனத்திலிருந்து, நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமர்த்துங்கள், அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள. இது ஆராதனையின் ஆசீர்வாதம். எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும்? அவருக்கு நன்றி செலுத்தி நன்றி உள்ளவர்களாய் அவரை ஆராதிக்க வேண்டும். பயத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும். பக்தியோடு கூட அவரை ஆராதிக்க வேண்டும். பல காலமாய் 30 ஆண்டுகளுக்கு மேலாய் அல்லது பிறந்த நாளில இருந்து அவரை ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்படலாம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் விரும்புகிற நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனை அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? ஒருவேளை அது இல்லை என்று சொன்னால், ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற இந்த ஆராதனை உமக்கு பிரியமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அருமையான ஒரு மனிதர் ஒரு நாளிலே ஒரு போதகர் இடத்துல வந்து கேட்டார், ஐயா, இந்த ஆராதனைக்கு வந்ததும் என் சிந்தனெல்லாம் செதறுதையா. முன்னால இருக்கிறவங்க பேசுறாங்க, சைடில் இருக்கிறவங்க பேசுறாங்க, என் பக்கத்தில் இருக்கிறவர் பேசுறாரு, என் கண்ணு அங்கே இங்கேயும் உருண்டுகிட்டே இருக்கு. என்னால ஆராதனையில போக்கஸே பண்ண முடியல, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நான் என்னையா செய்ய அப்படின்னு சொன்னாரு. அந்த போதகர் அவரை கூப்பிட்டு சொன்னாரு, எப்பா இங்க வா, நாளைக்கு சாயங்காலம் நீ ஆலயத்துக்கு வா அப்படின்னாரு. அவரும் ஆலயத்திற்கு வந்தார். அவருடைய கரத்திலே ஒரு பாத்திரத்தை கொடுத்து அந்த பாத்திரம் முழுவதும் தண்ணீர் நிரப்பினார். நிரப்பி அந்த பாத்திரத்தை கொடுத்து, இப்போ நீ என்ன பண்ணு, நம்ம ஆலயத்தை முழுவதும் ஒரு 10 ரவுண்டு சுற்றி வா என்று சொன்னார். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த பாத்திரத்தில் தண்ணீர் ஒரு சொட்டு கூட சிந்தக்கூடாது. இதுதான் கண்டிஷன். 10 ரவுண்ட் அடிக்கணும், பாத்திரத்தில் உள்ள ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தக்கூடாது. சரியையா என்று சொல்லி அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு 10 ரவுண்டு சிறப்பாக அடித்து முடித்தார். ஒரு சொட்டு தண்ணீரும் சிந்தவில்லை. போதகர் இடத்துல வந்தார், பாஸ்டர்,
நீங்க சொன்ன மாதிரியே நான் ஆலயத்தை ரவுண்ட் அடிச்சுட்டு தண்ணீர் ஒரு சொட்டு கூட சிந்தலை. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பாஸ்டர்னு சொல்லி கேட்கின்ற போது அந்த போதகர் சொன்னார், உங்களால் எப்படி முடிஞ்சது? ஒரு சொட்டு தண்ணீர் கூட சிந்தாம 10 ரவுண்ட் உங்களால் எப்படி அடிக்க முடிந்தது? அவர் சொன்னாரு, ஐயா நான் இந்த பாத்திரம் ததும்பாதபடிக்கு அதை சரியாக பிடித்து கொண்டேன். கொஞ்சம் கூட அசையாதபடிக்கு நான் என்னுடைய முழு கவனம் எங்கே இருந்தது? பாத்திரத்தையும் பாத்திரத்தின் மீது இருக்கிற தண்ணீரிலும் இருந்தது. ஆகவே அதை நான் சிந்த விடவில்லை என்று சொன்னார். இப்பொழுது போதகர் சொன்னார், அதே போலதான் ஆராதனையும். ஆராதனையில உங்களுடைய முழு சிந்தையையும் தேவனை நோக்கி இருக்க வேண்டும். உங்களுடைய முழு எண்ணமும் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். பக்கத்துல யாரு பேசுறா, யாரு வந்திருக்கா வரல, எதை குறித்தும் சிந்திக்காதே. தேவனை நோக்கி மாத்திரம் பார், கல்வாரியை நோக்கி மாத்திரம் பார். அப்பொழுது உன் ஆத்மா காக்கப்படும், அப்பொழுது உன் ஆத்மா அது ரட்சிக்கப்படும் என்று சொல்லி சொன்னார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட பல நேரத்தில் ஆராதனைக்கு வருகிற போது அநேகரை குறை சொல்லுகிறவர்களாக, குறை கூறுகிறவர்களாக காணப்படுகிறோம். அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுக்கு மாத்திரம் மகிமையை செலுத்துவோம், தேவனுக்கு மாத்திரம் கனத்தை செலுத்துவோம். அப்படியே எல்லாரும் எழுந்து நின்று ஒரு 2 நிமிடங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நாம ஜெபிப்போம். பயத்தோடு ஆராதனை செய்யுங்கள், பக்தியோடு ஆராதனை செய்யுங்கள், நன்றி உள்ளவர்களாய் ஆராதனை செய்யுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே என்று சொல்லுகிறார். பயத்தோடு ஆராதிங்கள் என்று சொன்ன ஆக்கியோன், பக்தியோடு ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்ன ஆக்கியோன், கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று சொன்ன ஆக்கியோன் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். ஒருத்தர் தப்பித்துக் கொள்ள முடியாது. பட்சிக்கிற அக்னி நம்மை அந்த கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டாம். ஆண்டவரே நான் பக்தியோடு ஆராதிப்பேன், ஆண்டவரே நான் பயத்தோடு ஆராதிப்பேன். ஐயா, ஆலயத்திற்கு வரும்போது இங்க இருக்கிற நீர் உன்னதமான தேவன், நீர் பரிசுத்தர், நீர் பயபக்திக்குரியவர் என்கின்ற சிந்தையோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, யாரையும் குறித்து எதையும் குறித்து நான் என் சிந்தனையை சிதறவிட மாட்டேன். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இது நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். தயவு செய்து இந்த நேரத்தை யாரும் நீங்கள் இது உதாசீனப்படுத்த வேண்டாம். இது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு நேரம். கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் உங்களுக்கு கனத்தை செலுத்தாமல் போனேன், உண்மைதான். நான் இன்னும் உங்களுக்கு மகிமையை செலுத்தாமல் போனேன், உண்மைதான். ஆலய ஆராதனையில ஏனோ தானோ என்று சொல்லி பங்கு பெற்றேன், உண்மைதான். ஆராதனை நடக்கும்போது ஆலயத்துக்குள்ள இல்லாம வளாகத்துல சுற்றி திரிந்தேன், உண்மைதான். ஆலயத்துக்குள்ள இல்லாம வீணான கதைகளை பேசிக்கொண்டிருந்தேன், உண்மைதான்.